எல்லோருக்கும் வணக்கம். உங்குத்தமா எங்குத்தமா யாரை நானும் குத்த சொல்ல. நம்ம நினைச்சது ஒன்று நடந்தது ஒன்று. ஷேர் மார்க்கெட்டில் தான் நம்ம நினைச்சது நடக்கலை அப்படின்னா அது நம்ம விளையாட்டு போட்டிலையும் நடக்கலை. அதில் ஒருத்தர் இம்பேக்ட் பிளேயர்னு வந்தான், டேஞ்சரஸ் பெல்லோ. யாருக்கு? ஆப்போசிட் டீமுக்கு இல்லை, நம்மளுக்கு நம்மளே ஒரு டேஞ்சரஸ் பிளேயரை செலக்ட் பண்ண மாதிரி ஒருத்தனை நம்ம டீமை போட்டு தள்ளிட்டான். சரி நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்டில் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். அதாவது ஒரு 4 அருமையான ஷேர்கள் பார்த்துட்டு இருந்தேன். அந்த 4 ஷேர்லேயும் வந்து பெரிய ஆளுங்க எஃப்ஐஐஸ் ஆகட்டும் டிஐஸ் ஆகட்டும் 2 பேரும் அவங்களுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, பேசிக்காக நம்ம எதுக்கு ஒரு ஷேர் வாங்குகிறோம், மேலே போகும் லாபத்தை புக் பண்ணும் அப்படின்னு நினச்சி வாங்குகிறோம். அதே மாதிரி தான் டிஐஸ் எஃப்ஐஎஸ் பெரிய அளவில் பணத்தை கொண்டு வந்து போட்டிருக்காங்க. எதுக்குன்னா மேபி இந்த ஷேர்கள்லாம் மேலே வருமா. அதில் முதல் 4 மொத்தமே 4 தான். அதில் மொத்த லிஸ்ட் பார்த்தோம்னா வேர்ல்பூல்னு ஒரு ஷேர், ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ்னு ஒரு ஷேர், பட்டேல் இன்ஜினியரிங், டிஏ, அப்புறம் இந்த ஸ்டவ் கிராஃப்ட்னு ஒரு ஷேர். என்ன காரணத்தினால இந்த 4 ஷேர்கள் மேபி டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ல்பூல் பார்க்கலாம். இந்த வேர்ல்பூல் ஷேரில் முக்கியமாக நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா, இவங்க ஹோம் அப்ளையன்சஸை விற்கிறாங்க. அதுலேயும் வந்து இப்போ வெயில் அடிக்கிற வெயிலை பார்த்தோன்னே ஏசி விற்றே இவங்க பெரிய ஆள் ஆயிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி நினச்சிருக்கிற நேரத்தில் திடீர்னு கும்பாத்தனமாக இந்த 10 நாளாக மழை வந்து பல பேர்த்த ஏசி வாங்க விடாமல் பண்ணிட்டு இருக்கு. இஎம்ஐ போட்டு பல பேர் ஏசி வாங்கியிருப்பாங்க, ஏன்டா ஏசி வாங்கணுன்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பிஸ்னஸில் ஒரு சின்ன இம்பேக்டாக இருந்தாலும் இந்த கம்பெனியில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்தது அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இந்தியாவில் அவங்களுடைய எக்ஸ்போஷரை கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோட்டர்னுடைய ஹோல்டிங்கை கம்மி பண்ணிட்டு அதை டிஐசிஎஃப்ஐஸ் வாங்கியிருக்காங்க. அப்போ எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயர்லி லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ டிஐஸ்னுடைய ஹோல்டிங் பர்சன்டேஜ் வந்து பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எஃப்ஐஸும் பெரிய அளவில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. என்ன ஒரு நம்பிக்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்பூல் ஷேர் இப்போ அடி பாதாளத்தில் கிடக்கிறான், 1500 ரூபாயில் இருக்கான். அவனுடைய 2021 ஹை ப்ரைஸ் அப்படின்றது ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட இருக்கு. ஸோ இந்த ஷேர் வந்து டிஐஎஸ்எஃப்ஐஸ் நம்பி பணம் போட்டிருக்காங்க. அவங்களுக்கு இன்னொரு 2-3 வருஷத்துக்குள்ள பணத்தை டபுள் பண்ணி விடுமா அப்படின்றதா இப்போ ஒரு பெரிய கேள்வி. 3 வருஷத்துல டபுள் பண்ணி விட்டா கூட என்ன கசக்குதா? இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிஸ் அப்படின்ற ஷேருக்கு டெக்னிக்கலி அவனுடைய ஹை லெவல்லாம் 400 ரூபாயில் இருக்கான். இவன் 100% மேலே என்ன ஏறி வருது, ஒரு மல்டி பேக்கராக கூட மாறக்கு வாய்ப்பு அப்படின்றது இருக்கு. அது போக டெக்னிக்கலாகவே இவன் ஒரு ட்ரெண்டிங் கிளியாக இருந்திருக்கான். ஸோ ப்ராபப்ளி அடுத்த 3 வருஷத்துக்குள்ளே இவன் ஒரு 400 ரூபா டெக்னிக்கலாக வர்றதுக்கு கூட கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அப்படின்றது இருக்கு. சரி, ஃபண்டமெண்டலாக ஏதாவது ப்ராபபிலிட்டி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கம்பெனியில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, கடன் அதிகமாக இருக்கு, இருந்தாலும் தொடர்ந்து டிவிடெண்ட் கொடுத்து கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியாக இருக்கான். அப்போ இவனுடைய முதலீட்டாளர்கள், அதாவது இந்த ஷேர் ஹோல்டர்ஸ் அப்படின்னு நம்ம போய் பார்க்கும் பொழுது தடாலடியாக டிஐஸ் வந்து 2லிருந்து 12% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, எஃப்ஐஎஸ் 5லிருந்து 10% இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, ப்ரொமோட்டர்ஸ் தன்னுடைய ஹோல்டிங்கை குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் நம்பிக்கையை இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஸ்மார்ட் மணி கான்செப்டில் வாங்கியிருக்காங்க. இப்போ தான் சமீபத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனி, ரியல் எஸ்டேட்டு எல்லாம் வாழ்கிறாங்களே, பணம் எல்லாம் டபுள் பண்ணி விட்டாங்க. அதாவது ஸ்டாக் ப்ரைஸ் மட்டும் டபுள் கிடையாது, அந்த ப்ராஜெக்ட்ஸ்னுடைய காஸ்ட்டும் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த பட்டேல் இன்ஜினியரிங் அப்படின்ற ஷேர் வந்து சில நேரங்களில் இது ஒரு நஷ்டம் அடையக்கூடிய கம்பெனியாக இருந்திருக்கு. ஸோ ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியாக இருந்து இப்போ வந்து ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனியாக இந்த ஷேர் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அந்த வளர்ச்சியுமே வந்து ஒரு மாதிரி 72 கோடி 200 கோடி 300 கோடின்னு ப்ராஃபிட் வந்து கொஞ்சம் மேல் நோக்கி போகிற மாதிரி இருக்கான். அப்போ இந்த கம்பெனியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நம்பிக்கையாக பெரிய முதலீட்டாளர்கள் சரி ஹோல்டிங் பர்சன்டேஜை இன்க்ரீஸ் பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு ப்ரொமோட்டர்களும் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஹோல்டிங் பர்சன்டேஜோட அதிகமாக வச்சுருக்காங்க. எஃப்ஐஸும் சில வருடங்களுக்கு முன்னாடி இருந்த ஹோல்டிங் விட இப்போ அதிகமாக வச்சுருக்காங்க. டிஐஸ் பெரிய அளவில் குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் கடைசி 2 வருஷத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது, 2 குவார்ட்டர் நீங்கள் பார்க்கும் பொழுது அவங்களும் இன்க்ரீஸ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியுமே பொட்டன்ஷியலி, அதாவது டெக்னிக்கலி எப்படி இந்த ஸ்டெர்லைட் டெக்னாலஜிக்கு ஒரு நல்ல ஹை பொட்டன்ஷியல் இருக்குது, மல்டி பேக்கர் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி இந்த பட்டேல் இன்ஜினியரிங் ஒரு காலத்தில் ஆட்டம் போட்டவன் தான். ஆல்மோஸ்ட் 736 ரூபாயில 2008லேயே போயிருக்கான். அதுக்கப்புறம் இந்த கம்பெனி ரொம்ப தடுமாற்றமாக இருந்ததுனாலையும் அப்பப்போ லாஸ் மேக்கிங் அப்படின்ற மாதிரி இருந்ததுனாலையும் இந்த கம்பெனி கோவிட் சமயத்துலாம் வெறும் 6 ரூபா போயிட்டான். 1 லட்ச ரூபா போட்டுருந்தோம்னா இப்போ கையில் 10 லட்ச ரூபா இருந்திருக்கும். இதே 10 லட்ச ரூபா போட்டிருந்தா 1 கோடி இருந்திருக்கும், 10 கோடி போட்டிருந்தா 100 கோடி. இது உலக வழக்கம் தானுங்களே. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இவன் மறுபடி 68 ரூபாயிலிருந்து 600 ரூபா வருவானா,
ஒரு 10 வருஷம் கூட தான் எடுக்கட்டும், 1 லட்சம் 10 லட்சம் ஆகட்டும், ஒரு 10 வருஷம் கழிச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு கணக்கில் இந்த ஃபாரினர்ஸ் எல்லாம் உள்ள இறங்கியிருப்பாங்க போல, ஃபாரினர்ஸும் டிஐஸும். ஆனால் 10 வருஷம் வச்சிருக்கிற கெப்பாசிட்டி இண்டிவிஜுவல் ரீட்டைலருக்கு ரொம்ப ரொம்ப கம்மி. அது ஏதாவது லட்சத்தில் ஒருத்தர் தான் இருப்பாங்க. 10 வருஷம் கழிச்சு இதை மீட் பண்ணுவோம், 600 ரூபா வருதா இல்லையா அப்படின்ட்டு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஸ்டவ் கிராஃப்ட் அப்படின்ற கம்பெனி பண்ண கும்பா வேலைக்கு பாதி பணம் காணாமல் போயிருக்கு. அதாவது 2021 சமயத்துலாம் 1100 ரூபா இருந்த கம்பெனி ஆல்மோஸ்ட் 370 ரூபா போயிட்டான். எப்போ? 2023 போன வருஷம். அதுக்கப்புறம் இந்த ஷேரில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, இப்போ லோ லெவலில், அதாவது ப்ரைஸே லோ லெவல்லேருந்து திரும்புகிற மாதிரி காமிக்கிறான். அதாவது வீக்னஸ், இவ்வளவு நாள் ஒரு 2 வருஷமாக வீக்னஸாக இருந்துட்டு இப்போ தான் முதல் முறையாக அவன் கொஞ்சம் மேலே எட்டி பார்க்குறான். ஸோ டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஆகுது. அதே மாதிரி ஃபண்டமெண்டலாக நம்ம போய் எடுத்து பார்க்குறோம்னா, ஏதோ ஒரு காரணத்தினால இந்த டிஐஸ் எல்லாம் பெரிய அளவில் இருந்த ஹோல்டிங்கை குறைச்சிட்டாங்க. குறைச்சதுக்கப்புறம் இப்போ சமீபத்தில் ஒரு வருஷமாக இந்த ஷேரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்டிங் பர்சன்டேஜ், அதாவது அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இங்கே லோ லெவல் அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒருவேளை இந்த ஷேரும் மேல் நோக்கி அவனுடைய பழைய ஹை வந்ததுன்னா இவனும் பணத்தை டபுள் பண்ணி விடக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னா இருக்கான். இவன் மொத்த பணத்தை 1 லட்ச ரூபாயை 50,000 ரூபாயா கும்பா பாடி விட்டதுக்கு எத்தனை வருஷம் எடுத்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 வருஷம் எடுத்திருக்கான். அப்போ அடுத்த 2 வருஷத்தில் 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வந்தால் என்ன கசக்குதா? 100% லாபம் 2 வருஷத்தில் என்ன கசக்குதா அப்படின்ற மாதிரி டிஐஸும் எஃப்ஐஸும் இந்த ஸ்டாக்ல, எஃப்ஐஸ் பெருசாக எடுக்கல, பட் டிஐஸ் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் சரி, இவன் ஒரு லாபகரமான கம்பெனியா இல்லை இவன் ஒரு கும்பா குட்டி அப்படின்னு கேட்டால் சேல்ஸ் எல்லாம் க்ரோத் அடைஞ்சிட்டு இருக்கு. இதில் எந்த விதமான தப்பும் இல்லை. சேல்ஸ் அப்படின்றது அவன் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். ப்ராஃபிட் மட்டும்தான் ரொம்ப சுமாராக இருக்குது. இதுக்கு முன்னாடியெல்லாம் 81 கோடி லாபம் பண்ணவன் இப்போ ஒரு 150 கோடி லாபம் பண்ணும்ல. ஆனால் 25 கோடின்னு ட்ரெயிலிங் 12 மந்த்ஸில் காட்டுறான். அதுபோக டிவிடெண்டும் கொடுக்கல. ஸோ அது மாதிரி சில உருப்படி இல்லாத வேலைகள்னால தான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் கீழே இருக்குது. பட் இருந்தாலும் இப்போ பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சதுனால இவனுடைய டெக்னிக்கலும் பழைய லெவலில் இருக்கிறதுனால மேபி அடுத்து ஒரு 2 வருஷத்தில் இந்த ஸ்டாக் இவனுடைய பழைய விலை வந்ததுனாவே ஓரளவுக்கு நல்ல மகிழ்ச்சியான செய்தி தான். எந்த ஒரு ஷேரை நீங்கள் ஏவரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீங்கள் கஷ்டப்பட்டு வியர்வை செஞ்சு நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க, உங்கள் பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்குது. உங்களுக்கு யாராவது சும்மா கொடுத்தாங்களா, இந்த தம்பி 10 லட்சத்தை வச்சுக்க அப்படின்ட்டு? கிடையாது. அப்போ நீங்கள் அந்த பணத்தை கொண்டு ஒரு ஷேரில் போட்டிங்க, அவன் கும்பா பாடி விட்டான், மேற்கொண்டு மறுபடியும் ஏவரேஜ் பண்ணுன்னா அந்த ஷேருக்கு ஒரு தகுதி இருக்கணும். ஸோ இப்போ இந்த டாட்டா சின்டான் ஃபார்மா அப்படின்றது நம்ம ஏவரேஜ் பண்ணுறோம்னா முதல்ல அது ஒரு லாபகரமான கம்பெனியா, அந்த கம்பெனியெல்லாம் தொடர்ந்து இயங்குமா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. பெரிய ஆளுங்க யாராவது பணம் போட்டு வச்சுருக்காங்களான்னு பார்த்தோம்னா பெரிய ஆளுங்க பணம் போட்டு வச்சது மட்டும் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸும் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி காமிக்கிறான். சரி, ஓகே. அப்போ ஸ்டாக் ப்ரைஸ் எப்படி இருக்குன்னா, அப்போ ஃபண்டமெண்டல் படி ஏவரேஜ் பண்ணுறதுக்கு இது கொஞ்சம் தகுதி தான். பட் டெக்னிக்கலி அவனுடைய ரீசன்ட் ஒரு 2 வருஷத்துக்குள்ள அவனுடைய டாப் ஹைலிருந்து ஒரு 20% இறங்கியிருக்கணும், இல்லைன்னா 40% இறங்கியிருக்கணும், இல்லைன்னா 60%. இது என்ன பிரமாதம்? அதை விட நான் அதிகமாக இறங்கியிருக்கையா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கும்பா. எப்படி இந்த சோகத்தை தாங்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. பட் எனிவே, என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் சப்போர்ட்டில் தான் இப்போதைக்கு இருக்கிற மாதிரி இருக்குது டெக்னிக்கலி. ஸோ எதிர்காலத்தில் 6 மாதம் கழித்து பார்க்கும்பொழுது இவன் ஒரு 1500 ரூபா அல்லது 1600 ரூபா வந்ததுன்னா இந்த பேட்டனுக்கு ஒரு மரியாதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் கழிச்சு இது ஒரு 1600 ரூபா வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஏவரேஜ் பண்ணக்கூடிய இடமா தான் என்னுடைய கணிப்பு. உங்களுடைய முடிவை நீங்கள் தான் எடுக்கணும். இந்த முக்கா புரோட்டீன் ஒரு ஷேர், அதில் 5101 ஷேர் ஒரு நண்பர் வாங்கியிருக்காரு. அந்த கம்பெனி போய் பார்த்தா அது ஒரு லாபகரமான கம்பெனியாக தான் இருக்குது. அதே மாதிரி வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனியாக தான் இருக்குது. முதலீட்டாளர்கள் வரிசையில் நம்ம பார்க்கும்பொழுது எஃப்ஐஎஸ் டிஐஎஸ் ஹோல்டிங் இருக்குது. பட் இந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ வரைக்கும் அது ஒரு டிவிடெண்ட் கொடுக்காத கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி இதில் வேற என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தோம்னா கடன் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சரி, இதெல்லாம் அப்புறமா இருக்கட்டும். வளர்ச்சி அடையக்கூடிய கம்பெனிக்கு கடன் ஒரு பெரிய பிரச்சனை இல்லை, கடனை அடைச்சிருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே. ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இவன் எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் மேலே 42 ரூபா இருந்தவன் 35 ரூபா வந்திருக்கான். ஸோ இது ஒரு லாபகரமான கம்பெனியாக இருக்கிறதுனால என்னை பொறுத்த வரைக்கும் இது மறுபடியும் போய் அது 42 ரூபாய் தொடணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நம்ம நண்பர் கரெக்டாக 42 கொஞ்சம் கம்மியாக வாங்கியிருக்காரு. ஆடாடா, இந்த ஐடியா ஃபோர்ஜ் வந்து ரொம்ப சரிஞ்சு கிடக்குது. அதில் ஒரு யூடர்ன், அதாவது ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போயிட்டு இருக்கிற ட்ரெண்டு ஏதாவது ஒரு சமயத்தில் கட்டாயி கீழே ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி கீழே கும்பாப்பான்.
அதே மாதிரி கீழே போயிட்டு இருக்கிற கம்பெனி திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி மேலே வரணும். அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான அடையாளம் இந்த ஷேரில் இல்லை அப்படின்னாலும் சரிஞ்சு வரக்கூடிய வேகமும் குறைஞ்சிருச்சு. ஆக மொத்தம் இவன் தூங்கிட்டு இருக்கான். யாராவது தட்டி எழுப்பி விட்டா கண்டிப்பாக 1000 ரூபா வரக்கூடிய பங்காக தான் நான் பார்க்குறேன். ஆக இங்கே பாருங்க, ஒரு நண்பர் சரியான பக்காவான பிளான். எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அந்த சமயத்தில் மார்க்கெட் எப்படியும் கீழே போகும், அப்போ நான் ஒரு 25,000 ரூபாயை சரிச்சு விட்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்காரு. நான்லாம் எப்படி ஒரு 5 ரூபாயாவது சரிச்சு விடலான்ட்டு தான் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20-30% நிஃப்டி இறங்கிடுச்சுன்னா கவுன்னு நான் நிஃப்டி இண்டெக்ஸை தான் நான் போய் கவுவேன். ஏன்னா அதில் எப்படி 10-20% கண்டிப்பாக மோஸ்ட்லி கேரண்டி டைப்பு தான். அது கேரண்டின்றது கிடையாது, பட் ப்ராபபிலிட்டி அதுக்கு தான் அதிகம். ஸோ அப்போ ஈஸியாக ஒரு 20% இந்த வருஷத்துக்குள்ளே பிடிச்சிக்கலாம் அப்படின்றதான் என்னோட எண்ணம். ஸோ நான் மார்க்கெட் தடாலடியாக 30% இறங்குச்சுன்னா நான் போய் முதல்ல இண்டெக்ஸை தான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா என் வயசு 40 தாண்டிடுச்சு. எனக்கு ஒன்று 24 வாலிப வயசு இல்லை, அதனால் போய் ஸ்டாக்கை வாங்கிட்டு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு. பிஇபிஎல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலி ஸ்டாண்டர்டாக விளாண்டுக்கிட்டு இருக்கான். அவன் ஸ்டாண்டர்டாக ஆல்மோஸ்ட் 80 ரூபா வந்தால் 120 ரூபா போகிற மாதிரி அவனுடைய ட்ரேடிங் பேட்டர்ன் அப்படின்றது வாலட்டிலிட்டி பேட்டர்னாக இருக்குது. ஸோ இது எப்போ மேலே போனாலும் மேபி கீழே வரலாம், அதே மாதிரி கீழே போனாலும் எது கவலைப்படக்கூடிய ஐட்டம் அங்கே எதுவும் இல்லை. என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் 140 ரூபா வரணும். அதே மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் 60 ரூபா வரும்போது ஒரு நல்ல ஒரு அக்குமுலேஷனுக்கு பாயிண்டாக தான் நான் பார்க்குறேன். ஸோ ஒன்றா 140 அல்லது 60 வெகு விரைவில் நம்ம பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. 140ன்றது ப்ராஃபிட் புக்கிங் ஜோன், கீழே 60 அப்படின்றது வரும்பொழுது அது ஒரு அக்குமுலேஷன் பாயிண்ட் ஆஃப் ஜோன். நடுவில் நம்ம வாங்கி வச்சுருந்தோம்னா எது முதல்ல வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு நண்பர் மணப்புரம் ஷேரை வந்து மலை மாதிரி வாங்கி வச்சிருக்காரு. அதாவது பெரிய ட்ரக் லோடில் அப்படியே சரிச்சு விட்டுருப்பார் போல பணத்தை. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஸ்மால் அப் ட்ரெண்டில் இருக்குது. அதாவது லார்ஜர் டைம் ஃப்ரேமில் ஒரு அருமையான ட்ரெண்டு தான். இந்த ட்ரெண்டு படி அது ஒரு 230 ரூபா போகணும். ஆனால் அது என்னமோ 200 ரூபாய் தொட்டாவே அதுக்கு தலைவலி வந்துடும் போல. அப்படியே தலையை பிடிச்சிட்டு கீழே இறங்கிடுவானாட்டிருக்கு. ஸோ தற்சமயத்துக்கு ஒரு சின்ன ட்ரெண்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இந்த சின்ன ட்ரெண்டின் படி 200 ரூபா தான் ஒரு மாதம் 2 மாதத்துக்கு நகர வேண்டியதாக இருக்குது. பட்டு லாங் டேர்மில் என்னை பொறுத்த வரைக்கும் என்னைக்காவது ஒரு 220 ரூபா வரணும். ஒருவேளை கீழே 100 ரூபா வந்தாலும் அது மறுபடியும் மேல் நோக்கி போகிறக்கு உண்டான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். ஆஹா, இங்கே பாருங்க, ஒரு நண்பருக்கு அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டில் அதிர்ஷ்டம் அடிச்சிருக்கு. அதாவது பிளக் பவர் அப்படின்ற கம்பெனியை 4 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கியிருக்காரு. 4.69 அமெரிக்கன் டாலருக்கு. அவர் வாங்கின உடனே கெட்ட நேரம் வழக்கம் போல் 2.5க்கு இறங்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, 2 மாதம் கழிச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் நியூஸ் ஒன்று வருது. அந்த நியூஸை பேஸ் பண்ணி 2.5லேருந்து அவன் பாட்டுக்கு 4.5க்கு வந்துட்டான். தப்பிச்சோம் பொழைச்சோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சூப்பருங்க. நம்ம சில நேரம் கம்முன்னு உட்காந்துருந்தோம்னாவே நம்மளுடைய பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும் போல. இங்கே பாருங்க, அதாவது நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறது எதுக்கு? ஒரு கம்பெனி நம்பி போடுறோம். ஓகே, இந்த ஷேர் மார்க்கெட்டில் இந்த ஷேரினுடைய விலை ஏறிடும் அப்படின்ட்டு. ஆனால் மார்க்கெட் மேலே போகும்போது நம்ம பணம் போட்ட ஷேரின் விலை ஏறவே இல்லைன்னா நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் வரும். அப்போ நம்ம கண்டபடி பேசுறது ஒரு வாடிக்கையான சம்பவம் தான். ஒரு நண்பர் சொல்கிறாரு, இந்த எஸ்பிஐ கார்ட்ஸால் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேங்க அந்த ஷேர் ப்ரைஸ்னால அப்படின்றாப்புல. அப்படி கிடையாது. எந்த ஒரு ஷேருக்கு ஏதாவது ஒரு நல்ல காலம் அப்படின்றது பிறக்கும். உங்கள் ஷேருக்கு எப்போ பிறக்கும் அப்படின்னு தான் தெரியல. ஹலோ மிஸ்டர் ஜென்டில்மேன், இது எல்லா தடவையும் நடக்காது. அதாவது ஒரு நண்பர் என்ன அதாவது நம்ம இதில் உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஐபிஓ அப்படின்றது நம்ம ரீட்டைல் கேட்டகரிக்கு எவ்வளவோ அவ்வளோ அப்ளை பண்ணால் அந்த ரீட்டைல் கேட்டகரியில் உள்ள வருவோம். அதே மாதிரி நம்ம பைபேக்குக்கு ரீட்டைல் கேட்டகரியில் எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக அந்த ரீட்டைல் கேட்டகரிக்குள்ளே எவ்வளவு குவான்டிட்டி வேல்யூ இருக்கோ அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும். அது மாதிரி இந்த ரைட்ஸ் இஷ்யூ அப்படின்ற நம்ம அப்ளை பண்ணுறோம்னா நம்மகிட்ட எவ்வளவு ரைட்ஸ் இருக்கோ, நம்மளுக்கு எவ்வளவு எலிஜிபிலிட்டி இருக்கோ அதுக்கு தான் நம்ம அப்ளை பண்ணணும். ஆனால் நம்ம அதை விடவும் அதிகமாக அப்ளை பண்ணலாம். அதனால் என்ன ஆகுது அப்படின்னா, வேறு யாராவது ரைட்ஸ் அப்ளை பண்ணாமல் இருந்தாங்கன்னா நம்மளுக்கு அலாட்மெண்ட் பண்ணிவிடுவாங்க. நான் பார்த்த வரைக்கும் நம்மகிட்ட ஒரு 2 ரைட்ஸ் இருக்குது. நம்ம அதிகமாக ஒரு 10 ரைட்ஸ் அப்ளை பண்ணுறோன்னு வச்சுங்களேன், ஒரு 4-5 கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஒரு நண்பர் 2 ரைட்ஸை வச்சுக்கிட்டு 130க்கு அப்ளை பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 வேணால் எக்ஸ்ட்ரா கொடுத்து ஒரு 3-4 அவருக்கு கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். அவர் இதுக்கு ரிப்ளை பண்ணால் பரவாயில்ல. 130 அப்ளை பண்ணியிருக்காரு, அவர் கையில் 2 தான் இருக்குன்னா எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 இல்லைன்னா 5-6 தான் 5 ரைட்ஸ் தான் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய கணக்கு. இங்கே பாருங்க, நம்ம நண்பர் சொல்கிறாரு, மிக அருமையான பேச்சு. ஷேர் மார்க்கெட்டில் ஒரு ஷேரை வாங்கிடுறோம், கம்முன்னு இருக்க வேண்டியது தானே, அதை பார்த்துட்டு நம்ம ஏன் மனசு நொந்துக்கணும்? எனது கணக்கில் உள்ள பங்குகள் அதுவாக கீழே போய் மார்க்கெட் டவுன் ஆகிறப்ப மறுபடியும் மார்க்கெட் ரெக்கவரி ஆகிறப்ப அதுவாக மேலே வந்துடுது அப்படின்றாரு. உண்மையிலேயே இது சூப்பரான நல்ல விஷயம் தான். நம்ம எதுக்கு டென்ஷன் எடுத்துக்கணும்? ஷேர் மார்க்கெட்டில் லாங் டேர்ம்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம்.
அப்புறம் அது எப்படி இருந்தாலும் மேல் நோக்கி வரக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் எதுக்கு நம்ம கஷ்டப்பட்டுக்கணும்? இங்கே பாருங்க ஒரு நண்பர், அதாவது முன்னாடி போனால், அதாவது நான் கழுதை தான் நான் சொல்கிறேன், முன்னாடி போனால் கடிக்கிறது, பின்னாடி வந்தால் உதைக்கிறது அப்படின்ற மாதிரி. நான் வேறு யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை, நான் இப்போயே சொல்லிடுறேன், அப்புறம் சண்டை வரக்கூடாது. ஒரு ஷேர் நான் போய் வாங்குறேன், அவன் இறங்கிடுறான், விற்றா ஏறிடுறான், அப்படியே ஆப்போசிட்டாக நடக்குதுன்னு பாவம் ரொம்ப மனசு வந்து சொல்லியிருக்காரு. சூப்பருங்க. இந்த மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கிறதாங்க நம்மளுக்கு கிடைச்ச வரம் ஷேர் மார்க்கெட்டில். ஒரு நண்பருக்கு பாருங்கள், ஹிந்து சிங்க் அப்படின்ற ஷேர் 100% ரிட்டர்னை தாண்டிடுச்சு, வேற லெவல். இதுவும் தப்பு கிடையாது. ஒரு நண்பர் 56% ரிட்டர்ன் பார்க்குறாரு. அவருடைய மனசில் வந்து சரி ஓகே இப்படி யோசிச்சு பார்க்குறாரு, எலெக்ஷனுக்கு அப்புறம் இங்கே இறங்குச்சுன்னா என்ன பண்ணுறது, கையில் இருக்கிற ப்ராஃபிட்டை புக் பண்ணுவோமே அப்படின்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பேங்க் எஃப்டிக்கு மேலே நீங்கள் எவ்வளவு சம்பாதிச்சாலும், அல்லது 15%க்கு மேலே எவ்வளவு சம்பாதிச்சாலும் ப்ராஃபிட் புக் பண்ணுறதுலாம் தப்பு கிடையாது ஒரு வருஷத்துக்கு. சில ஷேர்ஸ் எல்லாம் டெக்னிக்கல் மட்டும்தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஏன்னா ஃபண்டமெண்டல் வீக்காக இருக்கலாம். இந்த ஜேபி அசோசியேஷன் அப்படின்ற ஒரு ஷேர் ஒரு நண்பர் கேட்குறாரு, இதெல்லாம் ஏறுமா ஏறாதா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மைக்கு வேணலாம் ₹1 27 வரைக்கும் ஏறி இருக்கான். இப்போ வந்து என்ன இருக்குன்னா, இப்போ கூட சமீபத்தில் ₹16 ₹22 வந்திருக்கான். நீங்கள் கரெக்டாக இந்த இடத்துல வாங்கியிருக்கீங்க, ₹26 வாங்கியிருக்கீங்கன்னா அப்போ இனி அவன் என்ன பண்ணுவான்னு தெரியாது. டெக்னிக்கலி என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சப்போர்ட். இங்கிருந்து மேக்ஸிமம் மேலே வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். ஒருவேளை கீழே வர்றான் அப்படின்னா ₹6 வந்ததுக்கு அப்புறம் தான் அடுத்த சப்போர்ட், $6 to $10 தான் அடுத்த சப்போர்ட்டை நான் பார்க்குறேன். இது போன்ற ஷேர்கள்லாம் பல வருடமாக இருக்குது. இது போன்ற ஷேர்களில் வாங்கி வாங்கி விற்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் எந்த அளவுக்கு எவ்வளவு நாளைக்கு அவங்களுடைய ஜம்பம் பழிக்கும் அப்படின்னா, இது போன்ற கம்பெனிகள் டீலிஸ்ட் ஆகாத வரைக்கும் இதனுடைய ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தது எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.